Yeah, my Tamil is not so clear. I'm from Dubai. Thank you everyone for being here and supporting us. Thanks for all the senior directors. Might be my age is very small than your experience. Thanks a lot for blessing Ramam Raghavam. Thank you so much. Actually, it started from when Dandaj was narrating the story in Zoom call. Then when he told the story, that is one thing. And the second thing he told that Kani Anna accepted the story and he said, this film we need to do. So this made me to do this film. From there, my family was extended and I feel Samudragani Anna is like my own brother. And because of him, I did this movie. And now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience. I feel everyone will realize what is an importance between the father and son bonding, and everyone will remember their father. And definitely, this film make you too emotional, and definitely you will call your father, call your appa, and say, "Appa, I miss you." So thank you everyone, and please do watch and support on Feb 21. We are coming in theaters. Thank you everyone in this journey who supported us. Thank you JRR Movies for releasing this amazingly. Thank you so much, and thank you Dhanraj Garu. Thank you Samudragani Anna. Thank you Pramodni Garu, Moksha, each and every crew, Aripaka Pravakar Garu, and everyone did fantastic job. Without you, all the team, I'm not here, and I'm very blessed. And I need more blessings from Tamil Nadu. And I wish I want to do like authentic movies more like this in coming years. And thank you so much to all the media. Please do support us. Thank you. Ellarukku vanakkam. Thank you. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது, உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் எனக்கு கிடைச்சாரு. ரொம்ப அருகாமையிலிருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. தம்பிராம அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு. அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம். தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி ரொம்ப சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். பாருங்க கார்த்திக், எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார். அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்கள் அண்ணனோட பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்கத் தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு விட்டுருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார். அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளை யானைன்னு ஒரு படைப்பு பண்ணார். அதாவது விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவானா ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று நம்மளோடு பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேல போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கணேனா தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு கேட்க மாட்டீங்களா? மை ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அதே ஹேண்டு இங்கே கூட போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தேங்க்யூ கணேனா, தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்தால் எல்லா டைரக்டருக்கு
நன்றி சார். வை பிகாஸ் நான் கூட கண்ணன் படத்துக்கு டைரக்ஷன் பண்ணப்போ நீங்க கூட பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த ராமம் ராகம் படம்ல உங்க ரெஸ்பெக்ட் எல்லாம் அப்படியே இருக்கும் சார். கண்டிப்பா அது மட்டும் நான் சொல்றேன் சார். இப்போ வரைக்கும் அப்பாவா ஒரு 21 படம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஏமோ அந்த கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, அந்த டேட்டே வந்துச்சு 21. அப்புறம் எங்க ப்ரொடியூசர் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல பண்ணா, ஒரு புது டைரக்டர் நல்ல பண்ணான்னு வரும். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் எந்த படமும் அந்த மட்டுக்கே கிரியேட் பண்றது, அது இல்லாம இந்த ஃபீல் குட் படத்துக்கு கூட காசு வந்தா நல்ல நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க, நல்ல நல்ல ட்ரை பண்ண ஸ்டோரி சொல்றதுக்கு இந்த படம் ஓடணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. நான் டைரக்ஷன் எதுக்கு பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. மை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் மை கோ டைரக்டர், மை அசோசியேட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த வேதிக்கையில் அது சொல்லணும், அது என் బాధ్యత. అప్పుడు మై డిఓపి అండ్ మై ఎడిటర్ మార్తాండ కె వెంకటేష్ గారు, మై ప్రజెంటర్ ఆరిపాక ప్రభాకర్ గారు అండ్ ఎవ్రీ వన్, థ్యాంక్ యూ సో మచ్. நான் நினைக்கல இப்போ பார்த்தா இந்த படம் ஃபர்ஸ்ட் 21 ரிலீஸ் அப்போ தியேட்டர்ல பார்த்தா இப்படிதான் இருக்கிறோம் க்ரௌடு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு தமிழ் நல்லா பேசணும், அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஐ எம் வெரி சாரி, எதனா நான் தப்பா பேசினா மன்னிச்சுங்க. நீங்க எல்லாம் நான் ஹைதராபாத்ல பாக்குறேன், எவ்ரி மீடியா எல்லாம் சோஷியல் மீடியா அண்ட் மெயின் மீடியா அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக் ப்ரமோஷன் நல்லா பண்றாங்க. தேங்க்யூ குணா, தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட். இன்னும் படம்ல இந்த எல்லாரும் சொன்னாங்க, இந்த ராமாயணம் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது ராமாயணம்ல தசரதர் சொன்ன மாதிரி ராமுடு வாரு வனவாசம் போவாங்க. பட் இந்த படத்துல ராமுடு என்ன சொன்னா அதுக்காக அப்பா எங்கேயோ போவாங்க. அதான் இந்த ராமாயணம், அது ராமம் ராகவம். அண்ணன் இல்லாம நான் இந்த படம் ட்ரீம்கே வராது. எவ்ரி டைம் நாங்க எவ்வளவு டார்ச்சர் அண்ணக்கு, இவ்வளவு டார்ச்சர் யாரு இந்த டைரக்டர்ஸ் யாரு கொடுக்கல நினைக்கிறேன். ஆனா கிரீன் பார்க் இல்லைன்னா அண்ணா வீட்டுக்கு வந்துடுங்க. எனக்கு தெரியும் கிரீன் பார்க் இருக்கும், இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணா இந்த ப்ரமோஷன் பண்றதுக்கு இடம் இல்லைன்னா எங்க வீட்டுல பண்றா அண்ணா, வீட்டுலன்னே பண்ணுவாங்க. அப்போ அவ்வளவு டார்ச்சர் என்னன்னு அண்ணா கெஸ்ட்ல தெரியும் எனக்கு, நானே பேசணும் ஓகே அன்னு சொல்லிட்டு கெஸ்ட் அரே 6:30 அது ஒரு வீடியோ எடுத்தேன் நான். எதுக்கு இவ்வளவு காதலன்னா என் மேல இருக்கா இல்ல ப்ரொடியூசர் மேல இருக்கா, அதுல படத்து மேல இருக்கு, அது போதும். ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும்னு நினைச்ச ஒரு இது ஒரு அண்ணா மாதிரி யார் இருப்பாங்க எனக்கு தெரியல. நான் டிராவல் பண்ணப்போ எனக்கு தாராசப்படுவாங்க சொன்னா, எனக்கு ஆப்போசிட் வந்த அண்ணதான் லாஸ்ட் அண்ணதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே ஃப்ளைட்ல இருந்து அப்படியே கை இது பண்ணிட்டு வீட்டு வரைக்கும், வீட்டுல இருந்து பிரசாத் லேப் வரைக்கும், பிரசாத் லேப்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் அண்ணதான் பேக் சைட்ல இருக்காங்க. எனக்கு அப்பா இல்லை, பட் இப்ப இருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த லோகோ அப்போ எல்லாரும் கேட்டாங்க எந்த லோகோல அந்த ரெட் கலர் இருந்தப்போ, ரெட் கலர் இஸ் சன் அண்ட் ஃபாதர் பிளட் ரிலேஷன் கலர், தட்ஸ் வை ஐ புட் இட் அண்ட் ரெட். Then faces, appa shadow than sun, that's why the two faces. That sign, அது அப்பா சந்தகம் தானே பையன், அதுக்காக சந்தகம். அதான் இந்த ராம ராகம் வச்சுக்கிட்டோம். இந்த படத்தை 21st ரிலீஸ் ஆகுது பெப். சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்பா எல்லா வீட்டிலும் இருக்கணும், இருப்பாங்க. பட் இந்த ராகவா எந்த வீட்டுல கூட இருக்கக்கூடாது, அதான் இந்த படம். Thank you, my music director Arun, everyone. இன்னும் மோக்ஷா, தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. இந்த கேரக்டர் ஏதோ வந்துச்சு, ஒரு டூயட் போட்டு ஒரு சாங் மாண்டேஜ் போட்டு அப்படி போயிடுச்சு, அந்த மாதிரி இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். தேங்க்யூ ஆக்செப்ட் பண்ணதுக்கு, தேங்க்யூ அம்மா. நல்ல நல்ல படம் தமிழ்ல கூட உங்களுக்கு வரணும். தேங்க்யூ அம்மா. அம்மா தேங்க்ஸ் அம்மா. நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, இப்ப இருக்கு. ஒரு படம் ஒரு குடும்பம் கொடுத்துச்சு,
அது மேல சக்சஸ் என்ன இருக்கும்? எனக்கு ஒரு அப்பா அம்மானே கொடுத்துச்சு, அதுக்கு மேல சக்சஸ் என்ன இருக்கும்? நான் சக்சஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த படம் ராமம் ராகவும். சார் முருகன் சார், அந்த கிளைமேக்ஸ் சாங் எனக்கு தெரியும் சார். எதுக்கு நான் ரிவீல் பண்ணலையோ உங்களுக்கு தெரியும். அது படத்துலனே பார்க்கணும், அதுக்காக நான் ரிவீல் பண்ணல சார். நான் போன்லனே பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஒரு ஐ திங்க் ஒரு 18 வெர்ஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்க. ஐ லவ் யூ சார். அந்த சாங் அப்புறம் எல்லாரும் பேச்சுவாங்க சார். நைஸ் சாங் கொடுத்தீங்க. அப்புறம் யுகபாரதி அண்ணா வரல, பிஸியா இருக்காங்க. யுகபாரதி சார், அந்த சாங் நீங்க பார்த்த சாங் யுகபாரதி சார். சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், பட் நான் விசுவல் மட்டும் ஃபர்ஸ்டே நானே எடுத்துட்டேன் சார். ஒரு மாஸ்டர் கூட இல்லை இதுக்கு. நான் என்ன யோசிச்சனோ அந்த விசுவல் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சார். நீங்க அது ஒரு சாங் மாதிரி எனக்கு கொடுங்க சார். அப்போ மியூசிக் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ சாங் கொடுத்தாங்க. மீச முன்ன கந்தம் உங்க வீட்டுல இருக்கு, அது பார்த்து நீ ட்ரை பண்ற, எதுக்கு வெளியே போற, அந்த மாதிரி சொன்னாங்க. கொலை சாமி போலன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஓட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யுகபாரதி அண்ணா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்க இருந்தா எல்லாரும் 21st தியேட்டருக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல படம். அது பார்த்த அப்புறம் நல்லதா இல்லைன்னா தெரியும், பார்க்க முந்தே நல்லதா இல்லையான்னு வேண்டாம். பார்த்துட்டு நல்ல இல்லைன்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு ரிப்பீட் பண்ணாம இருப்பேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் தமிழ்நாடுல GRR ரகு சார் நல்ல தியேட்டர் கொடுப்பாங்க சொன்னாங்க. நல்ல தியேட்டர் கொடுங்க சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எதுக்குன்னா துபாயில இருந்து காசு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு வைக்கிறா சார். இங்க காசு இங்கே இருக்கணும். ப்ளீஸ் துபாய்க்கு போகக்கூடாது. ஓகே. யார் அங்கிருந்த ஆளு யாரோ டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும்னா ஒரு நியூ ப்ரொடியூசர் நம்பி தயார் பண்ணணும். அதுக்காக இந்த படம் நல்லா ஓடணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதனா தப்பா பேசினா மன்னிச்சுங்க স্যার। থ্যাংক ইউ স্যার। എല്ലാവർക്കും നമസ്കാരം। আমি আপনাদের সবাইকে খুব ভালোবাসি। എല്ലാ ডিরেক্টর্স, media friends, എല്ലാവർക്കും നമസ്കാരം। நான் மோக்ஷா. I really feel extremely privileged and lucky to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So little emotional, little tensed. I always felt that it is very important to not only always doing, heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful, good films. So that too in Samudra Gani sir's film. Thank you so much, producer sir, Prithvi sir, Dhanraj Garu, for trusting me, and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film. And I really want to do more and more Tamil films. So ഇപ്പോൾ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம படம் 24th February ரிலீஸ் பண்றீங்க. சாரி 21st ரிலீஸ் பண்றீங்க. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து வாட்ச் அண்ட் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் லவ் யூ ஆல் தமிழ் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கனியனை நேர்காணல் செஞ்சிருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சு நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவா நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி அண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனியண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்லுவார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்கறவங்க எல்லாருக்கும் நன்றி. வரும்போதே சொல்லிட்டாங்க நண்பன்ட்டு. ஸோ தெலுங்கு சினிமாலேருந்து நிறைய படங்கள் நடித்து ஒரு டைரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க. வாழ்த்துக்கள் மச்சான்.
படத்தோட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு காட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே அப்பா அப்படின்னா வந்து சமுத்திரக்கனி அண்ணா இல்லாமல் ஒரு படம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு டைட்டிலுமே வச்சு அண்ணா ஒரு படம் நடிச்சிட்டாரு. எல்லா படத்துலையும் அப்பாவா அவர் நடித்த படங்கள் எதுவுமே வந்து எப்படி சொல்றது, நம்ம மனசுல வெற்றி தோல்வியை தாண்டி அது மனசுல அவ்வளோ ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியாகவும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லைஃபை கொடுக்கும் அப்படின்றத நம்புறேன். அண்ட் கனியண்ணா ரீசெண்டாக இப்போ சொன்னாங்க ஒரு இதில் ஃபங்க்ஷனில், நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, நிறைய பேருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் வந்து தூக்கி விடுறாங்க ஒவ்வொருத்தரையும். அவர் ஒரு படம் கமிட் பண்றாங்கன்னா அந்த டைரக்டரையும் அந்த டீமையும் வந்து அவர் என்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்து எல்லாரையும் வந்து அதை அரவணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரையும் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆயில கொடுக்கட்டும்னா. தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸுக்கும் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும், ராம் ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமா, அது தம்பி சொன்னது கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, அப்படி தப்பா சொன்னா கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்க படுத்துட்டு அதெல்லாம் கலந்து போய் பப்பரப்பான்னு யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம், எத்தனை கோடி பணம் இருக்கு, அதில் என்ன சாதிச்சோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி. அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரை வாழ்வாரு. அப்படி வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்ப அதற்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும், ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பளவன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இருந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, இன்னும் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சாதாரணமா இருப்பான். அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்கார்ந்து இந்த படத்தை போட்டு காமிக்கலாம். பா தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்ல திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். சோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் வந்து அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு phase 1, phase 2, phase 3, phase 5, phase 6 வரைக்கும் கம்மிட்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசணும், என்ன பேசுறது தம்பி எனக்கு கூப்பிட்டுச்சு.
இந்த ஃபீல் குட் முதல்ல ஃபீல் குட்ன்றாங்க. ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்ன யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு ஃபீல் குட் ஓ புராணம் தான், ஆனா எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவருக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்ன என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில் அடிக்கான், வில் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன் தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராவனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்தோடு அந்த வில்லை எடுத்துட்டு பார்க்கிறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயோ தாத்தா ராமன் என்று ஆகிறான். ராமா, நீயா இதை எழுதாய்? நீயா இந்த பரிச்சல்? இந்த பரிச்சலுக்கு நீயா காரணமாகி போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ? நீ இந்த பரிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌனத்தை யார் சுமப்பா? தகுதியில் அவன் போய் உட்கார்ந்துட போறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் விழுந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அந்த வசனங்கள் போடுறான் பாருங்க. ஏய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ. நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி, நான் குரங்கு இனத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுளியா இதுதான் யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கிற ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? இந்த உலகம் பேசுமாடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. அவனை நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் குட் பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சபம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது, மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளா என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுப்ரீமன் கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஏதோ ஒரு மூலையில ஒரு சூழ்நிலையில அதன் மேல இதே மாதிரி குணத்தை ஒண்ணு. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா. அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் அப்படின்னா இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் இதை விட வயதில் இளையவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே